உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய காதலை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்த பயம் என்ன? யார்கிட்ட அறிமுகப்படுத்துனீங்க? சார் நான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தவே இல்லை சார் வீட்டில். காலேஜெலாம் முடிச்சக்கப்புறம் வீட்டில் இருந்தப்போ தான் இவர் எனக்கு தெரியும். அப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தே இந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் தான் என் மேலே சந்தேகப்பட்டாங்க. அதிகமாக நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன்னு சொல்லிட்டு இவர் கூட போகிறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஓடி போயிடும், அதனால் இதுக்கு முன்னாடியே நம்மளாவே கேட்காமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்திலே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு அந்த பையனும் வந்து பார்த்து எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா வேலை பார்க்குறான், நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு. என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கேஸ்ட்டு அப்படின்னு. நீ கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி கேஸ்ட்டில் கல்யாணம் பண்ணாத, ஏன்னா நாளைக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணுறதுக்காக சொந்த பந்தங்கள்லாம் என்ன ஒதுக்கி வச்சுருவாங்க, அவங்க வீட்டில் விசேஷம் நடந்தாலும் என்னை கூப்பிட மாட்டாங்க, பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் முடியவே கேட்கல சார். எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை பார்க்க அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். சாப்பிட எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் சார். கூட யார் இருந்திருக்கா? அண்ணா சார். ஓ ஓகே ஓகே. இப்போ வந்து அவங்க வீட்டில் ஃபேமிலி ஓகே ஸ்மூத்தாக இருக்கா? பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். இப்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்லா தான் போய்ட்டு. என்ன ஒரு வருத்தம்னா சார், இப்போது நாங்கள் அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த இப்போ வீட்டில் சொல்லி வீட்டில் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறது ஓகே. எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் வீட்டில் புரிய வச்சுருப்பேன், இல்லை வீட்டில் நான் பேசியிருப்பேன், ஏதாவது பண்ணியிருப்பேன். எனக்கு எந்த விஷயம் தெரியல. நானும் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த விஷயம் தெரில. ஓகே. ஆக்சுவலாக ஏன் நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லணும் தோணவே இல்லை? சார் அப்பா அம்மாட்ட சொல்லியே எதுவுமே ஆகலை, அண்ணன்ட்ட சொல்லி எப்படி பண்ணி இல்லை அவருக்கு கேஸ்ட்டில் பட்டு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அப்பா அம்மாட்ட சொல்லும் போது அவங்க பக்கத்தில் தான் இருந்தாங்க. அப்போ எதுவுமே சொல்ல, அவங்களும் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறதுல தான் இருந்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட சொல்லியும் எந்த யூஸ் இல்லைன்னு நானாகவே கல்யாணம் பண்ணிட்டேன். சொல்லும் போது கூட நீங்கள் ஏன் சப்போர்ட்டுக்கு வரல? நீங்கள் ஏன் கேட்குறாங்க? இல்லை சார், தனியாக பேசுவான்னு நினச்சேன் சார். இப்போது அவள் அமைதியாக இருக்கும்போது வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க, ஒருவேளை வீட்டில் பேசுகிறவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டாலோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு சார். நீங்களும் அந்த மைண்ட் செட் எடுக்க முடியாதுல்ல. இப்போ உங்களுக்குமே கூட உங்கள் தங்கச்சி ஒரு வாழ்க்கை விருப்பப்படுறாங்க, சரிம்மா வீட்டில் அம்மா அப்பா அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் டைம் கொடு, நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வந்திருக்கும். நம்பிக்கை வளைய அவங்களுக்கு இல்லை, அதனால அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அப்பவுமே எங்கள் அம்மா தாலி அவுத்து போட்டு வா, நம்ம வேற ஊரில் இருந்து நம்ம நான் வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரமாட்டேன்னா அப்புறம் கொஞ்ச நாள் நான் பேசலை சார். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நாங்களும் இங்கே தான் இருக்கோன்னு சொல்லி 2 பேருமே வர சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே இவங்க ஊரில் ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. என்ன அந்த ஊரில் சேர்த்துக்கிறதுக்காக ஏதோ பஞ்சாயத்து கூட்டெல்லாம் போட்டு மரத்துக்கடியில் உட்கார வச்சு அவங்க ஊர் பெரியவங்கெல்லாம் வந்து காலில் விழுக வச்சு அபதாரம், அவங்க முன்னாடி காலில் 2 பேர் நாங்கள் விழுந்தோம் சார். நீங்களும் உங்க கணவர் காலில் விழுந்தீங்களா? ஆமாம் சார். யார் காலில்? பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து கூட்டம் போட்டு படத்தில் நடக்கிற மாதிரியே ஒரு மரத்துக்கு கீழே எல்லாரும் உட்காந்துருக்காங்க சார். அவங்க முன்னாடி விழுக வச்சு ஒரு 5000 ரூபாய் பணம் கட்டி அதுக்கப்புறம் தான் சார் எங்களை சேர்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் புரிஞ்சுக்கிறத கேட்குறேன். நீங்கள் எந்த கேட்டகரி சேர்ந்தவங்க, அவர் எந்த கேட்டகரி? நான் பிசி சார், எஸ்சி. இப்போ இது நடக்கிறது வந்து அவரோட ஊரில் நடக்குது. நாங்கள் கல்யாணம் பண்ணி இவங்க ஊரில் தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு சார். ஒரு பெண்ணா ஒருத்தருடைய பஞ்சாயத்து தலைவரோட காலில் விழுகிறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தர்ம சங்கடமா, எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு? ஒருத்தர் காலில் எல்லாரும் முன்னாடி விழுன்னு சொல்றது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா தான் சார் இருந்துச்சு. சரி இவருக்காக தானே அப்படின்ட்டு நான் எதையுமே பெருசாக எடுத்துக்கல சார். அதுக்கப்புறமே ஏதோ சடங்கு மாதிரி பண்ணாங்க சார். இவர் ஜாதிக்கு என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லி குளத்துல என்னென்னமோ பண்ணாங்க சார். ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் அப்புறம் சென்னைக்கு வந்துட்டோம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை என்ன பண்ணாங்க, ஏதோ குளத்துல ஏதோ மண்ணெல்லாம் அள்ளி அந்த குளத்தை சுற்றி வர சொல்லி அவங்க ஜாதிக்கு என்ன மாற்றணும் அப்படின்னு பண்ணாங்க சார். மைக் விட்டு கொடுங்க. நீங்கள் ஏன் இந்த பஞ்சாயத்துங்க ரூலுக்குள்ளே உள்ளே வரீங்க? உள்ளே வராமல் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க கல்யாணம் பண்ணியாச்சு, பதிவு திருமணம் பண்ணியாச்சு, அரசு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாச்சு, நீங்கள் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. இப்போ இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நீங்கள் ஏன் வரணும்? வரலைன்னா என்ன ஆகும்? இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டு என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு நான் இப்போ இருக்கல சார். இப்போ அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அம்மா அப்பா அக்காலாம் இருக்காங்களே, ஒரு சமூக அழுத்தத்தின் காரணமாக பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம் சார். இப்போ ஜாதி மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு சடங்கு பண்ண சொன்னாங்களா குளத்தில் வச்சு? அது என்னது? அது வேற கேஸ்ட்லேருந்து வந்ததுனால ஜாதி தண்ணியில் முக்க சொல்லுவாங்க சார். முங்கி எந்திக்கணும். முக்கி அவ்வளோதான் சார். முக்கி திணறு மட்டும் வாங்கிப்பாங்க சார், அவ்வளோதான் சார். அப்படி வாங்கிட்டா இந்த உங்கள் ஜாதிக்கு வந்துருவாங்களாமா? அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது சார். அப்படி சொல்லிக்கிறாங்க சார், அவ்வளோதான் சார். அதுக்கும் அவங்க சொல்கிற கட்பாடு என்ன சார்? ஜாதி மாற்றுறதுக்காக நான் இப்படி சடங்கு முறை பண்ணுறேன், ஒருத்தன் காலில் விழ வைக்கிறேங்க முறை, எப்படி ஜாதியில் இந்த இதெல்லாம் தப்புன்னு பேசுகிறோமோ அதே போல் இதுவும் தப்பு தான். இதை நம்ம நிச்சயமாக மாற்றி தான் ஆகணும். எங்கே பண்ணாலும் தப்பு தான். இது எந்த பிரிவில் நடந்தாலும் சரி தப்பு தான். ஒருத்தர் சுயமரியாதை மீறி ஃபோர்ஸ் பண்ணி காலில் விழ வைக்கிறது எந்த வகையில் சரி? இது
திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக ஜாதி ரீதியான பிரச்சனைகள் குறித்து குரல் எழுப்பிட்டு இருக்கவர். ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்களை வந்து ஆவணப்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர். கிரவுண்ட்ல இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜாதி ரீதியான திருமணங்கள் இருக்குல்ல, மாற்று ஜாதி திருமணத்தில் தொடக்கத்தில் இருந்த எதிர்ப்பு, சமூக ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு பொண்ணுடைய உடம்பை வந்து அவங்க ஒரு சாதியினுடைய தூய்மை நிறுவனமாக தான் பார்க்குறாங்க. ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷன். என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது என்கிற ஒரு மித்து இருக்குது எல்லாருக்கும். அதுதான் மிக அடிப்படையானது. ஒரு பொண்ணுடைய உடம்பை வந்து அவங்க வந்து அது தனிப்பட்ட உடம்பாக பார்க்குறதில்ல, ஒரு ஜாதியினுடைய உற்பத்தி பண்ணுற ஒரு நிறுவனமாக தான் அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்பிதங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காதலுக்கு வந்து ஜாதி தடையாக இருக்குன்றாங்கல்ல, அது பொய். காதலுக்கு வந்து ஜாதி தடையாக இல்லை, ஜாதிக்கு தான் வந்து காதல் தடையாக இருக்குது. ஜாதியை வந்து காதல் உடைக்குது. இப்போ நானே வந்து ஒரு தலித் சமுதாய சேர்ந்தவன் தான். என்னுடைய மனைவி வந்து ஒரு சமூகம், பேக்வேர்ட் கம்யூனிட்டி தான். எங்கள் மாமனார் வந்து ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு இடதுசாரி சிந்தனை இருந்துச்சு, அதனால் அவர் ரொம்ப ஏற்றுக்கிட்டார். ஆனால் இதே மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களான்றது ரொம்ப ரொம்ப ஒரு இடம் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் அது. ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், பையன் வந்து தலித் பையன், பொண்ணு நான் தலித், ரெண்டு பேருமே இன்ஜினியர், இதுக்கு படித்து இன்ஜினியர். அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி எதிர்ப்பு இருக்குது. பழனி கோர்ட்டில் போய் ஆஜராகிறாங்க. கோர்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒரு வாரம் கழித்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு அவங்க அப்பா எழுதி கொடுத்துறாரு, பொண்ணுடைய அப்பா. ஒரு வாரம் கழித்து பொண்ணை பார்க்க போகிறாரு. போகும்போது கையில் பூவு, ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் போகிறாரு, பழம்லாம் வாங்கிட்டு தான் போகிறாரு. சரிம்மா நீ வந்துருமா என் கூட, என்னால் தாங்க முடியல, நம்ம ஜாதிக்காரெலாம் மதிக்க மாட்டேறான், எப்படியாவது வந்துருமா அப்படின்றாரு. அந்த பொண்ணு இல்லைப்பா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவர் வேலைக்கு போயிட்டாப்புல, சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. கூட ஒரு 3 பேர் வராங்க. பின்னாடி பார்த்தா அருவா எடுத்துட்டு வந்து வெட்டி கொண்டுடுறாங்க அந்த பொண்ணை. நான் மறுநாள் பார்க்கும்போது அந்த திண்டில் வந்து இந்த ஸ்வீட்டு, பூ, பழம் இருக்குது. விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அது வரை அடிச்சதே இல்லை அவங்க அப்பா. நான் போய் என்ன கேட்குறேன்னா, அந்த ஆளை நான் சிறையில் போய் பார்த்தேன் அவங்க அப்பாவை. ரொம்ப பாசமாக வளர்த்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை மீறி வந்து பொண்ணை கொண்டிருக்கீங்களே, பொண்ணை விட உங்களுக்கு ஜாதி பெருசான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு சாமியை விட சாதி பெருசு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னிசாமிகள் எல்லாமே ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சாமிகள் தான். பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு சாமி ஆக்கிடுவான். இதுதான் வந்து நாட்டார்வியல் துறையில் ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ பையனை கொண்டாங்க, அது பட்டியல் சாதிக்குள்ளே நடந்தது. ஒரு உயர்வாக கருதக்கூடிய ஒரு சாதியும் கீழாக இருக்கக்கூடிய ஒரு சாதியும். அந்த பையனை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணினது எந்த அளவுக்கு கொடூரம்னா, கழுத்தை வெட்டி கொண்டு போய் காட்டில் கொடூரமான கொலை. கிட்டத்தட்ட நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது அந்த பையனுடைய உடம்புல வந்து இந்த அளவுக்கு வந்து புழு போயிட்டு இருந்துச்சு. உள்ள போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கொடூரமான படுகொலை அது பின்னாடி பார்த்தீங்கன்னா செஞ்சதே வந்து ஒரு பட்டியல் சாதிக்குள்ளே தான் இருக்குது. அதுலேயும் மேலே இருக்கிற இப்போ உங்களுக்கு கூட நீங்கள் பேசுனாங்க பாருங்கள், இந்த பஞ்சாயத்துலாம் இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஷாக்காக நீங்கள் பாருங்கள், இருக்குதான் செய்யுது. ஆக்சுவலாக இதுக்கு எப்படி தீர்வு கொடுக்குது? ஏன்னா எஸ்சி கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி எடுத்தோம்னா அதுக்குள்ளேயே கூட நம்ம பிரச்சனை பார்க்குறோம். பிசிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா இந்த ஜாதிக்குள்ளே மாறி வா, இந்த பீரியட்லேருந்து இங்கே வந்தாலும் பிரச்சனை, அங்கேருந்து இங்கே வந்தாலும் பிரச்சனைனா அப்போ இது எங்கே தொடங்குறது, எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது? இல்லை, கண்டிப்பாக இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அந்த பெண் வந்து சொல்லும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அவங்க அந்த குளத்தில் வந்து விழ வச்சதெல்லாம் அந்த ஊரெல்லாம் கண்டிக்கணும் கடுமையாக. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.